அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். சாரி, இன்னைக்கு பவர் கட் ஆனதுனால நம்ம சொன்ன நேரத்துல கிளாஸ் ஆரம்பிக்க முடியலங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம இன்னைக்குள்ள முடிச்சுடுவோம். இப்போ கிளாஸ்ல எவ்வளவு முடிக்க முடியுதோ முடிச்சுட்டு டுடே வி வில் கம்ப்ளீட் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகே. பிரீத்திங் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ். ஸோ பிரீத்திங் அப்படிங்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ்ல 2 ஸ்டேஜ்ல இது நடக்குது. ஒன்று இன்ஸ்பிரேஷன், ரெண்டாவது எக்ஸ்பிரேஷன். பிரீத்திங்ல இன்னும் என்ன நடக்க போகல, கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல, அது தனி பார்ட்டா படிக்க போறோம். பிரீத்திங் அப்படின்னு பார்க்கும்போது காத்து எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியில வருது, லங்ஸோட கெப்பாசிட்டிலாம் என்ன, இதை தான் பார்க்க போறோம். இன்ஸ்பிரேஷனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா, எக்ஸ்பிரேஷனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா சம் மெக்கானிசம் சுட் பி தேர். காத்து உள்ள போகணும், திருப்பி உள்ள இருந்து காத்து வெளியே வரணும்னா இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடக்காது. இதுக்குன்னு சில மெக்கானிசம் கண்டிப்பா தேவை. ஓகே, அப்போ இன்ஸ்பிரேஷன் டியூரிங் விச் அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் டிரான் இன், வெளியில இருந்து ஏர் நமக்கு உள்ள போகுது. எக்ஸ்பிரேஷன்ல பை விச் த அல்வியோலார் ஏர் சாக்ல இருக்குல்ல லங்ஸ்ல, அதுல கூடிய ஏர் வெளியில வருது, ரிலீஸ்ட் அவுட் அட்மாஸ்பியருக்கு வெளியில வருது. The movement of air into and out of the lungs is carried out by creating a pressure gradient between the lungs and atmosphere. லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கு இடையில ப்ரெஷர் கிரேடியன்ட் உருவாக்குறது மூலியமா தான் காத்து உள்ள போறது வெளியே வருது நடக்குதுங்கிறாங்க. ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன? கிரேடியன்ட் அப்படின்னாலே ஒரு இடத்துல கம்மியா இருக்கு, இன்னொரு இடத்துல ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்போம். எப்பவுமே ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போவோம். ஸோ லங்ஸ்ல ஏர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ஏருக்கு வெளியில ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்துச்சு, உள்ள அட்மாஸ்பியரை விட லங்ஸ்ல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தா லங்ஸ்ல இருந்து காத்து வெளியே வரும். அட்மாஸ்பியர்ல லங்ஸ்ல இருக்கிறத விட ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, காத்தோட ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா உள்ள வரும். அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரி, சோ எங்க ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கோ அங்க இருந்து ப்ரெஷர் கம்மியா இருக்க இடத்துக்கு காத்து போகும். ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து ப்ரெஷர் கம்மியா இருக்க இடத்துக்கு காத்து ஏர் மூவ் ஆகி போகுது. இன்ஸ்பிரேஷன், காத்து உள்ள வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? லங்ஸ்ல ப்ரெஷர் கம்மியா இருக்கு, வெளியில அட்மாஸ்பியர்ல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. எக்ஸ்பிரேஷன், லங்ஸ்ல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, அட்மாஸ்பியர்ல ப்ரெஷர் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. இன்ஸ்பிரேஷன் கேன் அக்கர் இஃப் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ். இன்ஸ்பிரேஷன் எப்ப நடக்கும்? காத்து உள்ள போறது அப்படின்னா எப்படி இருக்கணும்? லங்ஸ்க்குள்ள ப்ரெஷர் கம்மியா இருக்கணும். இன்ட்ரா பல்மோனரி, பல்மோனரி அப்படின்னாலே லங்ஸ் தான். பல்மோனரி அப்படின்னு வந்துருச்சுனாலே அது லங்ஸ் சம்பந்தமான விஷயம். இன்ட்ரானா இன்சைடு, இன்சைடு லங்ஸுக்குள்ள ப்ரெஷர் லெஸ் தேன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். வெளியில இருக்க ப்ரெஷரை விட லங்ஸ்குள்ள ப்ரெஷர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா காத்து உள்ள வரும். That is, there is a negative pressure in the lungs with respect to atmospheric pressure. நெகட்டிவ் ப்ரெஷர்னு நேச்சுரலா நார்மலா நம்ம சொல்ல, ஜென்ரலா சொல்லல, யாரோட கம்பேர் பண்ணி சொல்றோம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட நெகட்டிவ் ப்ரெஷர், கம்மியான ப்ரெஷர் லங்ஸ்குள்ள இருக்கு. ஓகே. சிமிலர்லி இப்ப என்ன ஆகும்? எக்ஸ்பிரேஷன் நடக்கணும்னா இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அட்மாஸ்பியர்ல நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கு, லங்ஸ்ல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப லங்ஸ்ல இருந்து காத்து வெளியே போகும். Expiration takes place when the intrana inside the lungs pulmonary, intrapulmonary pressure is higher than the atmospheric pressure. இப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷன் எப்ப நடக்குது, எக்ஸ்பிரேஷன்ல எப்படி நடக்குதுன்னு தெரியுது சார். யாரெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு லங்ஸுக்கு ஹெல்ப் பண்றா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. டயஃப்ரம், டயஃப்ரம்னா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், டோம் ஷேப்ல இருக்கும், கூம்பு வடிவத்துல இருக்கும். நார்மலா அது கூம்பு வடிவத்துல இருக்கும். தேவைப்படும் போது அது கீழே நோக்கி இந்த மாதிரி பிளாட் ஆகும். ஓகேங்களா? சரி, நார்மலா இருக்கிறது அப்படிங்கிறது ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கிறது. நார்மல்ங்கிறது கூம்பு வடிவத்துல இருக்கிறது, ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கு. இது கான்ட்ராக்ட் ஆகி இருக்கு, இழுவை தன்மையோட இழுத்து இருக்கும் போது கீழே நோக்கி நார்மலா வருது. எது? டயஃப்ரம், லங்ஸை ஒட்டி கீழே இருக்கு. சரி, டயஃப்ரம் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் செட் ஆஃப் மசில்ஸ். மசில்ஸ் எங்க இருக்கு சார்? நமக்கு முன்னாடி நெஞ்சு, குருத்தெலும்பு, நெஞ்சு எலும்புலாம் இருக்குல்ல, ஒரு எலும்புக்கும் ரெண்டாவது எலும்புக்கும் இடையில மசில்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் பிட்வீன் த ரிப்ஸ். ரிப்னா அந்த நெஞ்சு எலும்பு சொல்றோம்ல, அதான் இன்டர்கோஸ்டல் பிட்வீன் த ரிப்ஸ். ஸோ இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்
எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னு ரெண்டு இருக்கு. இன்டர்கோஸ்டல் ரெண்டு ரிப்ஸ்க்கு இடையில இருக்க மசில்ஸ், அடுத்தடுத்த ரிப்ஸ்க்கு இடையில இருக்க மசில்ஸ். அதுதான் இன்டர்னா பிட்வீன், இன்ட்ரானா இன்சைட், ஞாபகம் வச்சுக்கணும். சோ இங்க டயப்ரம், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இவங்க எல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, சோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிரஷர் கிரேடியன்ட்டை உருவாக்குறதுக்கு, லங்ஸுக்குள்ள உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றவங்க டயப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அது ரிப்ஸ்க்கு இடையில இருக்காங்க. Inspiration is initiated by the contraction of diaphragm. Contraction என்ன? diaphragm கீழ நோக்கி வரும், which increases the volume of the thoracic chamber. Thoracic chamberனா என்ன சார்? நெஞ்சு பகுதி. இந்த நெஞ்சு பகுதியில டோம் ஷேப்ல, இங்க பாருங்க லங்ஸ் இப்படி இருக்கு, லங்ஸ்க்கு கீழே டோம் ஷேப்ல யார் இருக்கா? நார்மல் ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல டயப்ராம் இருக்கான். அவன் கீழே நோக்கி வந்துட்டானா இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தி ஆகுதா இல்லையா? இந்த பிளேஸ் ஜாஸ்தி ஆகுதா இல்லையா? சோ வால்யூம் ஆஃப் த தொராசிக் சேம்பர், நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அளவு ஜாஸ்தி ஆகுது. தென் ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்ல கீழே நோக்கி வருது. ஆன்டிரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ்னா என்ன சார்? முன்னாடி பின்னாடி கீழே இறங்கி வருது. நீங்க டூ டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேல கீழே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்குவீங்க. ஆக்சுவலி முன்னாடி பின்னாடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆன்டீரியோனா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி. சோ டோம் ஷேப்டு டயப்ரம் கீழே நோக்கி வரும்போது உங்களுக்கு தொராசிக் சேம்பர்ல முன்னாடி பின்னாடி வால்யூம் ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப ஜாஸ்தி வால்யூம் ஜாஸ்தி ஆகும். The contraction of external intercostal muscle lifts up நெஞ்சு பகுதியை முன்னோக்கி கொண்டு வருது. lifts up the ribs முன்னோக்கி கொண்டு வருது. and sternumனா அந்த டை கட்டுற பகுதியில நடுவுல இருக்கு இல்லைங்களா அது. சோ ஸ்டெர்னமும் ரிப்ஸும் முன்னோக்கி வரும்போது, டயப்ரம் கீழே நோக்கி போகும்போது உங்களுக்கு thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ள பிரஷர் குறையுது, பிரஷர் கிரேடியன்ட் நெகட்டிவ் ஆகுது. அப்ப அட்மாஸ்பியர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? காத்து மூக்கு வழியா உள்ள போயிடும். ஓகே, causing an increase in the volume of thoracic chamber. So thoracic chamberோட வால்யூமை ரெண்டு பேர் இன்க்ரீஸ் பண்றான்ப்பா. ஒருத்தன் டயப்ரம் கான்ட்ராக்ஷன் ஆகி கீழே வரான், இன்னொருத்தவங்க இந்த ரிப்ஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகி வெளிநோக்கி வருது. ரெண்டுமே கான்ட்ராக்ஷன் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கான்ட்ராக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு மசில் கான்ட்ராக்ட் ஆகுது, எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயப்ரம். ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அசஸ் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ல எல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்பிரேஷன் நடக்கணும்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகணும், டயப்ரம் கான்ட்ராக்ஷன் ஆகணும். சோ தட் வால்யூம் ஆஃப் த தொராசிக் சேம்பர் இன்க்ரீஸ் ஆகும். சோ தட் உங்களுக்கு டார்சோ வென்ட்ரல்னாலும் முன்னாடி பின்னாடின்னு அர்த்தம். ஓகே, so that the overall increase in the thoracic volume எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வெளியே போய் ரிப்ஸ் ஸ்டெர்னத்தெல்லாம் வெளியே நோக்கி கொண்டு போய் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். டயப்ரம் கீழே நோக்கி தொராசிக் சேம்பரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இன்க்ரீஸ் பண்ணதுனால ஓவரால் இன்க்ரீஸ் இன் தொராசிக் வால்யூம், நெஞ்சு பகுதியில, thoracic அப்படின்னா நெஞ்சு பகுதி, causes a similar increase in pulmonary volume increase ஆயிடுச்சு, லங்ஸோட வால்யூம். and increase in pulmonary volume decreases the intrapulmonary pressure. எனக்கு இருக்கிற இடம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உள்ள இருக்க காத்து குறைஞ்சு போச்சு, அப்ப பிரஷர் கம்மி ஆயிடுச்சு, வெளியில இருந்து காத்து உள்ள வர ஆரம்பிக்கும். to less than the atmospheric pressure which forces the air from outside to move into the lungs, that is inspiration. So lungs ஓட வால்யூம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால. அதனால pressure of the air குறைஞ்சு போச்சு. எங்க கம்பேர் பண்ணும்போது? அட்மாஸ்பியரோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்மாஸ்பியர்ல இருந்து காத்து லங்ஸுக்கு உள்ள வந்துருது. தட் இஸ் இன்ஸ்பிரேஷன். அப்பா, இன்ஸ்பிரேஷன் என்னப்பா சொன்னாங்க? எனக்கு டயப்ரம் கான்ட்ராக்ஷன் ஆகி கீழே போனுச்சுங்க, ஆன்டீரியோ வென்ட்ரோ போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகி தொராசிக் வால்யூம் அதிகமாயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ரிப்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகி ரிப்ஸ் ஸ்டெர்னம்னா வெளிநோக்கி வந்துச்சுங்க. டார்சோ வென்ட்ரோ சைட்ல எனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சுங்க. சோ தட் லங்ஸ்ல ஏரோட பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட குறைஞ்சு போய் அட்மாஸ்பியர்ல இருந்து ஏர் உள்ள போயிருச்சுங்க, இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இப்போ எக்ஸ்பிரேஷன் ஒண்ணு நடக்கணுமா இல்லையா? இப்ப லங்ஸுக்குள்ள காத்து உள்ள போய்கிட்டே இருக்கு. அப்ப லங்ஸ்ல என்ன ஆகுது? அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட லங்ஸுக்குள்ள பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுது ஏர். அப்ப பிரஷர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து பிரஷர் கம்மியா இருக்க இடத்துக்கு அட்மாஸ்பியருக்கு என்ன வந்துடணும்? காத்து வெளியே வரணும். அதுதான் எக்ஸ்பிரேஷன். ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயப்ரம். அப்ப டயப்ரம் ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? மேல நோக்கி போயிடும்.
கீழே வந்த டயப்ரம் என்ன ஆயிடும், மேல நோக்கி டோம் ஷேப்புக்கு போயிடும். டோம் ஷேப்புக்கு போன என்ன, லங்ஸை பிடிச்சி அப்படி பலூனை அமுக்குற மாதிரி அமுக்குது. அப்ப பலூன்ல இருந்து காத்து வெளியே வந்துரும்ல, அதேதான். Relaxation of the diaphragm and the intercostal muscles return to the diaphragm and sternum. Return the diaphragm and sternum. So diaphragm, sternum இதெல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துரும், ரிலாக்ஸ்டு நிலைமைக்கு வந்துரும். கான்ட்ராக்ஷன் ஆனது ரிலாக்ஸ்டு நிலைமைக்கு வந்துரும் to their normal position and reduce the thoracic volume, thereby pulmonary volume. Pulmonary volume எப்படி reduce பண்ணுது, external intercostal muscle relax ஆகி உள்ள போயிடுச்சு, டயப்ரம் ரிலாக்ஸ் ஆகி மேல நோக்கி வந்துருச்சு, தொராசிக் வால்யூம் குறைஞ்சு போச்சு, பலூன் அப்படி அமுக்குற மாதிரி காத்து வெளியே வரும். ஏன்னா உள்ள பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளியில பிரஷர் கம்மியா இருக்கு, காத்து புஷ்குன்னு வெளியே வந்துடும், எக்ஸ்பிரேஷன் நடந்துருச்சு. This leads to an increase in intrapulmonary pressure. Intrapulmonary pressure inside the lungs pressure ஜாஸ்தி ஆகி to slightly above the atmospheric pressure. Atmospheric pressure விட ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்லைட்டா, causing the expulsion of air from lungs. That is expiration. Expulsion வெளியே அனுப்புறது. We have the ability to increase the strength of inspiration and expiration with the help of additional muscles in the abdomen. வயிற்றுல மசில்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது பலூன் மாதிரி தான் வயிறு பெருசாயிடணும், எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். ஸோ வயிற்றுல இருக்க மசில்ஸை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யோகா இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது வயிற்றுல இருக்கக்கூடிய மசில்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். மெயின் திங் இஸ் காத்து உள்ள போறது வெளியே போறதை இன்க்ரீஸ் பண்றது தான் அந்த ஏர் காற்று பயிற்சி மூச்சு பயிற்சியில இருக்கிறது. ஓகே. On an average, a healthy human breathes 12 to 16 times per minute. Breathing அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஒரு நிமிஷத்துல 12ல இருந்து 16 தடவை நம்ம ஹெல்தி ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்க, பிரீத்திங் பண்ணுவாங்க. ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அந்த பிரீத்திங்கையும் கால்குலேட் பண்ணுவாங்க. The volume of air involved in breathing movements can be estimated by using spirometer. Spirometer neat question கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. Which helps in clinical assessment of pulmonary function. Pulmonary function, lungs perfectா function பண்ணுதா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றது ஸ்பைரோமீட்டர். வாயில வச்சு பார்ப்பாங்க ஸ்பைரோமீட்டர், அது ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். டைடல் வால்யூம்னு ஒன்று இருக்கு, டிவி. வால்யூம் ஆஃப் air inspired or expired during a normal respiration. இன்ஸ்பயர் பண்ணும்போது எவ்வளவு ஏர் வருது நார்மலா, இல்ல எக்ஸ்பயர் பண்ணும்போது எவ்வளவு ஏர் வெளியே போகுது, அதுதான் டைடல் வால்யூம். அப்ராக்சிமேட்டா அது என்னவா இருக்கும், 500 ml இருக்கும். That is, a healthy man can inspire or expire approximately 6000 to 8000 ml of air per minute. யூஸ்வலா per minute எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கங்க. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரிசர்வ்னாலே என்ன அர்த்தம், மிச்சம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரிசர்வ் அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர். ரிசர்வ் அப்படின்னு வந்துருச்சுனாலே, ரிசர்வ்னு வந்துச்சுன்னா ஒரு கீ டேர்ம் உங்களுக்கு வரணும், அடிஷனல் அப்படிங்கிற கீ டேர்ம் வரணும். ஓகேங்களா, அடிஷனல். Additional volume of air a person can inspire by a forcible inspiration. This is average 2500 to 3000 ml. இந்த சத்தத்தோட உள்ள வருது ஃபோர்சிபிள் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்ட்ராவா உள்ள கொண்டு போறது, ரிசர்வேஷன்ல ஆள் வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அடிஷனல் ஃபோர்ஸா நீங்க வந்து forcible expiration. இந்த forcible inspiration forcible expiration key term for a reserve volume ஞாபகம் வச்சுங்க. forcible நீங்க வெளியில அனுப்புறீங்க, 1000 இருந்து 1000 ml ஏரை வெளியே அனுப்பலாம், அது expiratory reserve volume. வெளியே அனுப்புறது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை போட்டு அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம். ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னா என்ன, மிச்சம். ரெசிடுவல்னா தான் மிச்சம், ரிசர்வ்னா எக்ஸ்ட்ராவா வருது. ரிசர்வ் மீன்ஸ் மிச்சம் கிடையாது, எக்ஸ்ட்ரா. ரெசிடுவல்னா தான் மிச்சம், மீதி. வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ். ரெசிடுவல்னாலே ரிமைனிங், மீதி இருக்கிறது, மறந்துடாதீங்க. ரிசர்வ்னா எக்ஸ்ட்ரா, ரெசிடுவல்னா ஜாஸ்தி, மிச்சம் மீதி. ஜாஸ்தி இல்ல, மிச்சம் மீதி. ரிசர்வ் எக்ஸ்ட்ரா, ரெசிடுவல் மிச்சம் மீதி, ஞாபகம் வச்சுக்கணும். வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் ஈவன் ஆஃப்டர் எ ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன். காத்தெல்லாம் வெளியே விடுறீங்க, அதுக்கப்புறமும் உள்ள மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரெசிடுவல் எக்ஸ்பிரேஷன், சாரி ரெசிடுவல் வால்யூம். திஸ் ஆவரேஜ் 1100 to 1200 ml. நீங்க எவ்வளவுதான் காத்த வெளியே விட்டாலும் லங்ஸுக்குள்ள ரெசிடுவல் வால்யூம்னு ஒரு அளவு காத்து இருக்கும், அது வந்து 1100ல இருந்து 1200 ml வரைக்கும் இருக்கும்.
by adding up a few respiratory volumes described above. மேல சொன்னோம்ல, அது ஒன்னோட ஒன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு different வேல்யூ கிடைக்கும். One can derive various pulmonary capacities which can be used in clinical diagnosis. Diagnosisனா என்ன? ஏதாவது டிசீஸ் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டயக்னாசிஸ். ஸோ டயக்னோசிஸ் இந்த அளவு கம்மியா இருந்தா இந்த டிசீஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, லங்ஸ் பாதிச்சிருக்கலாம், ஹார்ட் பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு நோய் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கு இந்த ஒவ்வொரு வால்யூமும் ஹெல்ப் பண்ணும். இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம் மேல நல்லா பாத்துக்குங்க. டைடல் வால்யூம்னா என்ன? உங்களுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் பண்றீங்க அல்லது எக்ஸ்பிரேஷன் பண்றீங்க, அந்த வால்யூம் தான் டைடல் வால்யூம். ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆர் ஒரு எக்ஸ்பிரேஷன்ல உங்களுக்கு 500 ml ஒரு இதுக்கு ஒரு நிமிஷத்துல 12 to 16 டைம்ஸ்னு கால்குலேட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 6000 to 8000 வருது. இந்த ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிரீத்திங் எத்தனை நேரம் நடக்குது? 12 to 16 டைம்ஸ். அதான் 12 to 16 டைம்ஸ் இதை பெருக்குன்னா உங்களுக்கு 6000 இருந்து 8000 வருது. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன? ரிசர்வ்னாலே எக்ஸ்ட்ரா, அடிஷ்னலா நீங்க வந்து ஃபோர்சிபிளா இன்ஸ்பிரேஷன் பண்றீங்க, அதுக்கு 2000 to 3000 ml. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் அடிஷ்னலா நார்மலா வெளியே விடுற காத்தை விட அடிஷ்னலா வெளியே விட்டீங்க, ஃபோர்சிபிளா வெளியே விட்டீங்கன்னா அது 1000 to 1100 ml எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரெசிடுவல் வால்யூம்னு ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் லங்ஸ்ல வந்து 1100 to 1200 ml இருக்கு, அது ரெசிடுவல் வால்யூம். இந்த நாளையும் மாத்தி மாத்தி கூட்டி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ், பல்மனரி கெப்பாசிட்டிஸை நம்ம டெவலப் பண்றோம். அது என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஐசினா என்ன? டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can inspire after a normal expiration. இப்படி நீங்க நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளவு காத்து உள்ள இழுக்க முடியும், அதுதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. திஸ் இன்க்ளூட்ஸ் டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். டைடல் வால்யூம் நார்மலா இன்ஸ்பிரேஷன் பண்றீங்க, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஃபோர்சிபிளா இன்ஸ்பயர் பண்றீங்க, டிவி பிளஸ் ஐஆர்வி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அதே டைடல் வால்யூம் அண்ட் ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன். நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் this includes tidal volume எக்ஸ்பிரேஷன் எவ்வளவு நடந்துச்சு நார்மலா, அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளவு ஃபோர்சிபிளா வெளியே விட்டீங்க. அதான் ரிசர்வ்னு வந்துருச்சுனால என்ன அர்த்தம்? ஃபோர்சிபிள்னு வந்துடும். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த ஏர் தட் வில் ரிமைன் இன் த லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். அதுல என்ன இருக்கும்? எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் reserve volume, residual volume, Arvina. Okay. Next to vital capacity. The maximum volume of air a person can breathe in normally. Maximum எவ்வளவு உங்களால காத்து உள்ள இழுக்க முடியும், breathe in after a forced expiration. This includes ERV plus TV plus IRV. So or the maximum volume of air a person can breathe out after a forced inspiration. இதுல என்ன சொல்றாங்க? ஒன்னு நீங்க வந்து the maximum volume of a person can breathe in after forced expiration, ரொம்ப எக்ஸ்பிரேஷன் ஃபுல்லா விட்டுட்டு எவ்வளவு காத்து உள்ள இழுக்க முடியும், அல்லது நீங்க வந்து நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபோர்ஸ். இங்க என்ன சொல்றாங்க? மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். அதுக்கு உல்டாவா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. the maximum volume of air can breathe out. இங்க மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் பிரீத் இன்னும் நீங்க கால்குலேட் பண்ணலாம், பிரீத் அவுட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். பிரீத் அவுட்ங்கிறது ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம், பிரீத் இன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம். அது அல்லது அப்படி பண்ணிட்டு அது. சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் ஒரு பர்சன் எவ்வளவு மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் பிரீத் இன் பண்ணலாம் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க, அல்லது maximum volume of air person can breathe out after a forced inspiration. அதுதான் vital capacity. இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவீங்க? ERV plus TV plus IRV, expiratory reserve volume, tidal volume and inspiratory reserve volume. இந்த மூணையும் இன்க்ளூட் பண்ணுவீங்க. total lung capacity TLC னா என்ன? reserve volume, residual volume, RV னா residual volume, expiratory reserve volume, tidal volume. இந்த மூணோட இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் நாளையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி, ரெசிடுவல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எல்லாத்தையும் சேர்த்தா
டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஆர் இதை ஆப்ஷன்ல கொடுத்து கேட்கலாம். வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் ரெசிடுவல் வால்யூம், வைட்டல் கெப்பாசிட்டி பிளஸ் ரெசிடுவல் வால்யூம். ஏன்னா வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது என்ன, இஆர்வி பிளஸ் டிவி பிளஸ் ஐஆர்வி, அதோட ரெசிடுவல் வால்யூமை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தனி டாபிக்கா நம்ம இன்னைக்கு வீடியோ போட்டுடலாம். இன்னைக்கு நடத்தினதுல இல்ல வேற எதுலயாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நடத்தினதுல அது தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த ரைஸ் ஹேண்ட் குழந்தைங்க கொடுத்துருக்கீங்க, ஒரே நிமிஷங்க. ரைஸ் ஹேண்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னைக்கு பவர் கட் ஆயிடுச்சு, அதனாலதான் நமக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பவர் ரெஸ்யூம் ஆன உடனே நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். என்ன எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. வைட்டல் கெப்பாசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரே நிமிஷம் பாருங்க. இப்போ வைட்டல் கெப்பாசிட்டி, வைட்டல் அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட், அந்த வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வைட்டல் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், அந்த தனி வார்த்தைக்கு மீனிங் வைட்டல் அப்படின்னா இம்பார்ட்டன்ட். சரி, இந்த வைட்டல் கெப்பாசிட்டி the maximum volume of air a person can breathe in after forced expiration. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, forced expiration. forced expiration என்ன, நம்ம எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் கொடுத்து, நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கும் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷனுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. முழுசா காத்து வெளியே வந்துருச்சு, அதான் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காத்த பிரீத்திங் பண்ண முடியும், அதுதான் வைட்டல் கெப்பாசிட்டி. அந்த வைட்டல் கெப்பாசிட்டில யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்க, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஏன் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வைட்டல் கெப்பாசிட்டில வருதுன்னா, ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் என் லங்ஸ்ல மிச்சம் எவ்வளவு வந்துச்சு, அதுதான் இஆர்வி. ஆமாவா? அண்ட் டோட்டல் டைடல் வால்யூம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், மேக்சிமம் ஏர் வந்து நான் இன்ஹேல் பண்றேன், அதுல டைடல் வால்யூம் வந்துடும் உள்ளே வரதுல. அண்ட் மேக்சிமம் ஏர்னு வரும்போது என்ன வரும், ஃபோர்சிபிளாவும் நான் காத்த உள்ள இழுப்பேன், அப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் வந்துடும். ஏன்னா மேக்சிமம் வால்யூம் ஃபோர்ஸா இருந்தாதான் எனக்கு மேக்சிமம் வால்யூம் உள்ள வரும், ஃபோர்ஸ் இல்லாம இழுத்தா மேக்சிமம் லெவலுக்கு போகாது. அதனால மூணையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சேம் தான், அதே தான். அதுக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைனுக்கு உல்டாவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நல்லா காத்த உள்ள இழுத்தேன், இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் பதில் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், ஃபுல்லா உள்ள இழுத்துட்டேன். இப்போ மேக்சிமம் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன் கேன் பிரீத் அவுட், ஃபுல்லா உள்ள இழுத்துட்டு எவ்வளவு என்னால வெளியே அனுப்ப முடியும், அதுதான் வைட்டல் கெப்பாசிட்டி. அதுக்கும் ஏன்னா ஃபோர்ஸா உள்ள இழுக்கிறேன்னா என்ன அர்த்தம், அதுல டைடல் வால்யூமும் ஐஆர்வியும் வந்துடும். இப்போ நான் ஃபுல் மேக்சிமம் ஏரை பிரீத் அவுட் பண்றேன், மேக்சிமம் ஏரை பிரீத் அவுட் பண்றேன்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் வெளியில அனுப்புறேன், அப்ப எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் வந்துடும். ஏன்னா ஃபுல்லா வெளியே போயிடுச்சுன்னா மீதிக்கு எவ்வளவு இருக்கும், இஆர்வி தான் இருக்கும், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வெளியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மூணையுமே இன்க்ளூட் பண்ணி சொல்லும் போது அது வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்துருது. Why this is important வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா, இது மோஸ்ட்லி நமக்கு வந்து டாக்டர் கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லுவாரு, மூச்சை இழுத்து விடுங்க, நல்லா இழுத்து நல்லா விடுங்க. ஏதாவது லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்காங்கிறத டயக்னோஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி அதுதான். கெப்பாசிட்டின்னு வந்தாலே டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப் பண்றது. ஓகேயா? ரெசிடுவல் வால்யூம் வந்து இல்ல, அதாவது ரெசிடுவல் வந்து லங்ஸ்ல இல்ல அப்படின்னா அந்த பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாமா அப்படின்னா, அது என்ன சொல்றது, நமக்கு வந்து ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு விஷயத்தை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் ஆல் கோயிங் டு பிகம் எ டாக்டர். நான் தப்பான ஒரு விஷயத்த ஆமா அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. எக்ஸாம்பிள், ஹார்ட்டே நின்று போயிடுது, ஹார்ட் நின்று போயிட்டா அவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லிடலாமா, கொஞ்ச நேரத்துக்கு சொல்லக்கூடாது.
இந்த இப்படி 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 பம்ப் பண்ணுவாங்க, நின்று போன ஹார்ட் திடீர்னு துடிக்க ஆரம்பிச்சு உயிர் வந்து எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. ஸோ தட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு நிறைய யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் டாக்டர். அதனால இந்த சயின்டிபிக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிறது ஒரு விஷயத்த வச்சு மட்டும் சொல்றது பொறுப்பான ஆன்சரா இருக்க முடியாது. அதனால டக்குன்னு ரெசிடுவல் வேல்யூமே இல்ல அவனுக்கு, அவன் இறந்துட்டான்னு நம்ம முடிவுக்கு வர முடியாதுப்பா. தட் வி கேனாட் சே. பட் மோரார்லெஸ் கலோக்கியலா லோக்கலா சொல்லணும்னா அது இல்லைன்னா இறந்து போயிட்டா, ரெசிடுவல் வால்யூம் கேஸ் கூட இல்லை அப்படின்னா டெட் ஆனவங்களுக்கு தான் அது இல்லாம இருக்கும். பட் தட் வி கேன் நாட் கன்க்ளூட், வி ஷுட் நாட் சே தட். சரிப்பா. நிறைய இறந்துட்டாங்கிறதுக்குன்னு சில கிரைட்டீரியாலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? டுமாரோ 100% we have class. ஆனா எனக்கு பவர் கட்லாம் ஆகாம இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மழை கண்டினியூவா பெஞ்சுக்கிட்டே இருக்குல்லப்பா. எங்க ஊர்ல கடைசி ஒரு 4-5 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு கண்டினியூவா. மார்னிங்லாம் மழை கண்டினியூவா பெய்யறதுனால இந்த பவர் இஷ்யூ வருது. நாளைக்கு கண்டிப்பா மார்னிங் கிளாஸ் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேக் கேர், பை, see you all. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹவு டு ஸ்டடி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் தனி வீடியோ சிவா நான் போடுறேன்ப்பா, கண்டிப்பா தனி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை, see you all. தேங்க்யூ 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 தேங்க்யூ.